ஹாய். ஸோ இந்த வீடியோவில் ஆவரேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் ஆவரேஜ் டாபிக் எடுத்திருக்கோம்னா, நம்ம ஆவரேஜ் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். நம்ம 10th 6th இதுலலாம் ஆவரேஜ் படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்போம்? இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணும். இதுதான் நம்ம படிச்சிருப்போம். பட் அதே மெத்தடாக இப்போ பேங்கிங்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் 1 to 2 minutes கண்டிப்பாக எடுக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நமக்கு ஸ்பீடாவும் சால்வ் பண்ணணும், மார்க்கும் ஸ்கோர் பண்ணணும். பென் பேப்பர் யூஸ் பண்ணாம நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ற கான்செப்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா ஒரு சம்ம 10 to 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் எடுத்துலாம். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை யூஸ் பண்ணி எல்லா சம்ஸையுமே ஆவரேஜ்ல பண்ணிடலாம். ஸோ கான்செப்ட்னா என்னன்னா, ஆவரேஜோட வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜ் என்ன பண்ணும், ஆவரேஜோட வேலை என்ன? ஸோ ஆவரேஜோட ஆக்சுவல் வேலை என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. கிளாஸ்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த 5 பேருமே ஒரே ஹைட்ல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ஷார்ட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க மீடியமா இருப்பாங்க, ஒருத்தவங்க டாலா இருப்பாங்க. ஸோ இப்போ ஷார்ட்டா இருக்கிறவங்க, மீடியமா இருக்கிறவங்க, டாலா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆவரேஜ் இருக்கும்போது ஆவரேஜ் என்ன பண்ணுன்னா, உள்ள வந்து டாலா இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா வேல்யூவை எடுத்து ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு கொடுத்து எல்லாருமே ஈக்குவலா மாத்துறது தான் இந்த ஆவரேஜோட வேலை. ஓகேவா? எல்லாரும் ஒரே வேல்யூவா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் 50னா செகண்ட் பர்சன் 50, அடுத்த பர்சன் 50. ஏன்னா ஆக்சுவலா அப்படி இருக்க மாட்டாங்க. ஆவரேஜ் ஒன்று என்ன பண்ணுன்னா, எல்லாரும் ஈக்குவலா மாத்திட்டு ஆவரேஜோட வேல்யூவா காட்டும். இப்போ ஆவரேஜ் 50னா நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா, அங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் 50 அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ஆக்சுவலா அப்படி இருக்க மாட்டாங்க. ஆவரேஜோட வேலை என்னன்னா எல்லாரும் ஈக்குவலா மாத்துறது தான். இப்போ ஒரு கிளாஸ்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 50னா அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் 50 இருக்காங்க அப்படிங்கறத மீனிங். ஓகேவா? சோ இந்த சம்ஸ்குள்ள போலாம். சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the average age of 10 students is 12 years when a new student joins. ஒரு நியூ ஸ்டூடண்ட் உள்ள வரும்போது the average age increases by 1 year. so average என்னது 1 year increase ஆகுது. what is the age of the new student? நியூ ஸ்டூடண்டோட average age என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எவ்வளவு? 12 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் வந்து மேலே ஆவரேஜ் இருக்கு, கீழே ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் எழுதியிருக்கேன். ஸோ அவங்களோட ஆவரேஜ் வந்து 12 இயர்ஸ். when a new student joined, இப்போ ஒரு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரும்போது என்ன ஆகுது? the averages increases by 1 year. இந்த ஆவரேஜ் 12 இருக்கிறது என்ன ஆகுதுன்னா 1 year இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் உள்ள வராங்க. அப்போ 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஆவரேஜ் என்ன ஆகுது? 12 இருக்கிறது 13 மாறும். என்ன ஆகுது? ஆவரேஜ்ல 1 year இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 12 இருக்கிறவங்க எல்லாருமே 13 மாறுறாங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் 12 இருந்தாங்களா? இப்ப புதுசா ஒருத்தவங்க உள்ள வரதுனால ஆவரேஜ் டோட்டலா மாறுது. அப்ப எல்லாமே வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்ப புதுசா வந்தாங்க ஒருத்தவங்க, அப்படிதானே 11th ஒரு நியூ ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போதும் ஆவரேஜ் 12 இருக்கு அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு? இப்போ ஆல்ரெடி இருக்கிற 10 ஸ்டூடெண்ட்ஸும் 12, இப்போ புதுசா உள்ள ஒருத்தர் வந்தாலும் நமக்கு ஆவரேஜ் 12னா நம்மளோட ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு? 2 பேருமே 12னா ஓவரால் ஆவரேஜும் 12 தானே இருக்கும். ஸோ இப்போ ஒருவேளை இவங்களும் 12, இப்போ 11 ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டூடெண்ட் வரும்போதும் ஆவரேஜ் 12 இருந்துச்சுன்னா ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 12ன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஆனா இங்க அப்படி இல்ல. எவ்வளவு அதிகமா இருக்கு? ஆவரேஜ்ல ப்ரீவியஸா உள்ளதை விட ஒரு 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க பாருங்க, ஆவரேஜ்ல இதான் 1, அந்த 1 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆவரேஜ்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷயம் நடந்தாதான் ஆவரேஜ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க 1 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆவரேஜ்ல சும்மா இன்க்ரீஸ் ஆகுது. இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே 1 ஆல்ரெடி இருந்ததை விட 1 இன்க்ரீஸ் ஆயிருந்தா மட்டும்தான் ஆவரேஜ்லயே 1 இன்க்ரீஸ் ஆகிருக்க முடியும். அப்ப இங்க மொத்தம் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? இந்த 11க்கும் 1 இன்க்ரீஸ் ஆயிருந்தாதான் ஆவரேஜ்லயே 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப 11க்கும் 1 இன்க்ரீஸ் ஆனா டோட்டலா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 11 into 1 11. டோட்டலா 11 அதிகமா ஆயிருக்கு. எதனால இந்த அதிகம் வந்துச்சு? இந்த நியூ ஸ்டூடெண்ட் உள்ள ஜாயின் ஆனனால. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் 12 இருந்தாங்க. இந்த நியூ ஸ்டூடெண்ட் வந்தனால ஆவரேஜ்ல 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பல இருந்து என்ன தெரியுது? புதுசா வந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்டை விட ஒரு 11 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளவு? 12.
12 தானே, ஆவரேஜ் இருந்தவங்களோட 12 தானே. அதை விட இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா? 11 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அப்ப அந்த 11 நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப புதுசா வந்தவங்களோட ஏஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளவு ஏஜ்? 23. புரியுதா? ஸோ ஆல்ரெடி வச்சிருந்தவங்க எல்லாம் 12. அப்போ 12 மீன்ஸ் என்னன்னா அங்க இருக்க ஒவ்வொருத்தருமே 12 12 12 12 இருந்துச்சு. இப்ப புதுசா இந்த ஸ்டூடெண்ட் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் 13 13 13 13 ஆறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே 1 1 1 1 12ல இருந்து எல்லாரும் 13 ஆயிருக்காங்க. 1 1 எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. அப்ப 11 பேருக்குமே 11 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா புதுசா வந்தவங்க எக்ஸ்ட்ராவா 11 கொண்டு வந்திருக்காங்க. ஆவரேஜ் என்ன பண்ணும்? இவங்க அதிகமா வச்சிருக்காங்கன்னு இவங்கள்ட்ட இருந்து எடுத்து கம்மியா இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துச்சு. பிரிச்சு கொடுத்ததா எல்லாருமே 13 இருந்தாங்க. இப்ப புதுசா வந்தவங்களோட வெயிட் என்ன? ஏஜ் என்னன்னு கேட்டா ஆல்ரெடி இருந்தவங்களோடது 12, புதுசா வந்தவங்க எக்ஸ்ட்ராவா வச்சிருந்தது 11, ரெண்டையும் சேர்த்து 23. புரியுதா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் இத பாருங்க. the average weight of 39 students in a class is 40 kg. ஒரு 39 students ஒரு கிளாஸ்ல இருக்காங்க. அவங்களோட வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40 kg இருக்கு. if the teacher's weight is included, இப்போ ஒரு டீச்சர் உள்ள வராங்க, அந்த டீச்சரோட வெயிட் இன்க்ளூட் ஆகும்போது average weight of the class becomes 40.5 kg. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம போன சம் பண்ண மாதிரி 39 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஆவரேஜ் எவ்வளவு வந்துச்சு? 40 kg இருந்துச்சு. இப்போ இதுல ஒரு டீச்சர் இன்க்ளூட் ஆகும்போது, டீச்சர் இன்க்ளூட் ஆனா 40 மாறும்போது நமக்கு ஆவரேஜ் என்ன இருக்கு? 40.5 இருக்கு. லாஸ்ட் சம் அப்ரோச் பண்ண மாதிரி அப்படியே தான் பண்ண போறோம். சோ 39க்கு 40 மாறும்போது 40.5. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்ட் சம் சொன்ன மாதிரியே சொல்றேன். இப்போ புதுசா ஒரு டீச்சர் உள்ள வந்திருக்காங்களா? டீச்சர் உள்ள வந்தனால ஆவரேஜே சேஞ்ச் ஆயிருக்கா? ஒருவேளை டீச்சர் உள்ள வந்த போதும் ஆவரேஜ் 40 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40.5 இல்ல 40ன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ ஓவரால் ஆவரேஜ் என்ன இருக்கும்? இதுவும் 40, இதுவும் 40. அப்போ ஓவரால் ஆவரேஜ் என்னது? ஆவரேஜ் என்னது? 40. क्वेश्चन முடிஞ்சிருக்கும். நம்ம இதோட முடிச்சு ஓவரால் ஆவரேஜ் எல்லாம் 40 சொல்லிருப்போம். புதுசா வந்தவங்க 40 சொல்லி சம்ம முடிச்சிருப்போம். பட் அங்க அப்படி நடக்கல. ஆவரேஜ்ல 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நடந்தா மட்டும்தான் ஆவரேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்க ஆவரேஜ்ல 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இந்த காலம்ல தான். இங்கதான் 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அது நடந்திருந்தா மட்டும்தான் ஆவரேஜ்லயும் அது நடக்கும். அப்ப 40 பேருக்குமே 0.5 இன்க்ரீஸ் ஆயிருந்தா மட்டும்தான் ஆவரேஜ்லயும் அது தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆவரேஜ்ல 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இங்க ஒவ்வொருத்தருக்குமே ஆல்ரெடி இருந்ததை விட 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப டோட்டலா புதுசா வந்த டீச்சர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க? 20. அப்போ டீச்சர்ஸ் வெயிட் எவ்வளவு? ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து 40. இப்ப டீச்சர் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்தது, இருக்கிறவங்கள விட எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது 20. ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா 40 + 20, டீச்சரோட வெயிட் வந்து 60 kg. கிளியர்? புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம இந்த டயக்ராம் எதுவுமே வரைய வேணாம். ஃபைனலா இதை மட்டும் மைண்ட்ல கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா ஓகேவா? தேர்ட் क्वेश्चन போலாமா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. the average age of 5 students is 20 years. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 20 years. அப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 20. ஓகேவா? நீங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே யோசிங்க. if 2 new friends join, இப்போ 2 பேர் ஜாயின் ஆறாங்க, 2 new friends joins, the average age is increases by 2 years. 2 பேர் ஜாயின் ஆறாங்கன்னா இப்போ எவ்வளவு? 7 இருப்பாங்க. 7 ஆகும்போது the average age is increases by 2 years. அப்போ 20 இருந்தது எல்லாமே என்ன இருக்கும்? 22 இருக்கும். புரியுதா? what is the average age of those 2 new students? இப்போ வந்து அவங்க வெயிட் என்னன்னு கேட்கல, average age of those new, அந்த 2 பேரோட ஏஜ் என்னன்னு கேட்கல, average age of those new students தான் கேட்கறாங்க. அவங்களோட ஆவரேஜ் தான் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. லாஸ்ட் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் சம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போறோம். இப்போ இவங்க 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 20 அப்படிதானே? இந்த 2 பேர் ஜாயின் ஆகும்போது 22 மாறுறாங்க. ஒருவேளை இந்த 2 பேர் ஜாயின் ஆகும் போதும் எல்லாருமே 20 இருக்காங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை, இந்த 2 பேர் ஜாயின் ஆனதுக்கு அப்புறமும் 20னா ஓவரால் ஆவரேஜ் என்ன இருக்கும்? லாஸ்ட் சம் பண்ண மாதிரி ஓவரால் ஆவரேஜ் என்ன இருக்கும்? ஆவரேஜ் என்ன இருக்கும்? 20 தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, சம்ம முடிச்சிருக்கலாம். பட் இங்க என்ன இருக்கு? 20 இருந்துச்சுன்னா சம் முடிஞ்சிருக்கும். ஆனா ஆவரேஜ்ல ஆல்ரெடி 20 இருந்ததை விட 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 2 தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 2 வந்து ஆவரேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு தெரியுது. ஆவரேஜ்ல ஒரு விஷயம்
நடந்திருக்கு நமக்கு தெரியுதுன்னா அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே நடந்திருந்தா மட்டும்தான் ஆவரேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்க மொத்தம் எவ்வளவு இருக்காங்க? 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? 7 ஃப்ரெண்ட்ஸ் தானே. 7 ஃப்ரெண்ட்ஸுக்குமே 2 2 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்ப 7க்குமே என்ன இருக்கணும்னா 2 2 2 இன்க்ரீஸ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த ஆவரேஜ்லயும் 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப டோட்டலா எவ்வளவு இன்க்ரீஸ் நடந்திருக்கு? 14 டோட்டல் 7 into 2 14 எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 14ங்கிறது எக்ஸ்ட்ரா வந்த டோட்டல், எக்ஸ்ட்ராவா வந்த டோட்டல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தோஸ் 2 நியூ ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜ் தான் கேட்கறாங்க, டோட்டல் கேட்கல. டோட்டல் ஏஜ் கேட்டா இந்த 14 அப்படியே நீங்க ஆட் பண்ணி சொல்லலாம். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 பேரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்னா என்ன பண்ணும்? இந்த எக்ஸ்ட்ரா டோட்டலுக்கு ஆவரேஜ் எடுத்துருங்க, அவ்வளவுதான். 2 பேருக்கு ஆவரேஜ் எடுத்துருங்க. மொத்தம் 2 பேர் தானே. 14/2 எவ்வளவு? 7. அப்ப புதுசா வந்தவங்க ஆல்ரெடி இருக்கிற ஆவரேஜ், புதுசா வந்தவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு? 7. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 27. பிகாஸ் என்னன்னா அந்த 2 பேரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதனாலதான் by 2 போட்டிருக்கோம். போன சம்லாம் நமக்கு அப்படி இல்லை, ஒரு பர்சன் தான் இருந்தாங்க. அந்த ஒரு பர்சனோட வெயிட் என்ன, அந்த ஒரு பர்சனோட ஹைட் என்ன, இந்த மாதிரி தான் ஏஜ் என்ன, இதான் கேட்டிருந்தாங்க. இதுல 2 பர்சன் ஃப்ரெண்ட்ஸ் புதுசா வந்திருக்காங்க. இவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்கல, இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ ஆவரேஜ் கேட்கும் போது டோட்டலா எழுதக்கூடாது, டோட்டலை கொண்டு போயிட்டு ஆட் பண்ணக்கூடாது, ஆவரேஜ் தான் நம்ம எடுத்து ஆட் பண்ணணும். சோ இங்க எக்ஸ்ட்ரா டோட்டல் தான் 14, அதான் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த டோட்டல் வந்து 14. அப்ப ஆவரேஜா எவ்வளவு கொண்டு வந்திருப்பாங்க? மொத்தமா 2 பேரும் ஆவரேஜ் எக்ஸ்ட்ரா கொண்டு 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து 14னா ஆவரேஜா ஒருத்தர் எவ்வளவு வச்சிருப்பாரு? 7 தானே வச்சிருப்பாரு. சோ ஆவரேஜ் எவ்வளவு? 7. சோ இப்போ ஆல்ரெடி இருந்த ஆவரேஜ் வந்து 20, இப்போ இவங்கனால எக்ஸ்ட்ரா 7 வந்திருக்கு. சோ இப்போ ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு? 27. கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் 4th क्वेश्चन பாருங்க. the average weight of 8 students is 45 kg. இப்போ அதே மாதிரி எழுதுறேன். 8 students இருக்காங்க, இவங்களோட ஆவரேஜ் வந்து 45 kg. Next, if a new student join, இப்போ நியூ ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஜாயின் ஆகும்போது the average weight increases by 1 kg. இப்போ நியூ ஸ்டூடெண்ட் இதுல 8 பேர் இருக்காங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 9 மாறுவாங்க. ஒரு நியூ ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போது எவ்வளவு ஆவாங்க? 9 மாறுவாங்க. What is the weight of the new student? So 9 மாறும்போது 1 kg எக்ஸ்ட்ரா ஆகுது. 45 இருந்தா எல்லாருமே 46 இருக்காங்க. What is the weight of the new students? ஆல்ரெடி பார்த்தா அதே क्वेश्चन ஃபார்மேட் தான். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே இப்போ இவங்க 45 இருக்காங்க. இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்த போதும் நமக்கு 45 தான் இருக்குன்னா ப்ராப்ளம் இல்ல. ஆவரேஜும் என்னது? இதுவும் 45 தான் இருக்குன்னா ஓவரால் ஆவரேஜ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? 45 சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சம்ம. ஆனா அப்படியா இருக்கு, என்ன பண்ணிருக்காங்க? 1 அதிகமா இருக்கு, ஆவரேஜ்ல 1 அதிகமா இருக்கு. இங்க தானே இருக்கு, ஆவரேஜ்ல ஒரு 1 அதிகமா இருக்கு. அப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 1 அதிகமான மட்டும்தான் ஆவரேஜ்ல 1 அதிகமா இருக்கும். அப்ப டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க? 9 இருக்காங்க. 9 into 1 எவ்வளவு? 9 அதிகமா இருக்கணும். புரியுதா? ஆவரேஜ்ல 1 அதிகமா இருக்குன்னா இங்க இருக்க ஒவ்வொரு பர்சனுக்கும் 1 அதிகமா இருக்கணும். அப்ப புதுசா வந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க? இருக்கிறவங்களோட ஒரு 9 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்டோட வெயிட் எவ்வளவுன்னு கேட்டா இருக்கிறவங்களோட வெயிட் 45. அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்களை விட ஒரு 9 அதிகமா வச்சிருக்காங்க. அவங்க 9 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்ததால ஆவரேஜ் என்ன பண்ணுச்சு? எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு எல்லாருமே 46 மாத்துச்சு. அப்போ அவங்களோட ஆக்சுவல் இது எவ்வளவு இருக்கும்? +9 ஆட் பண்ணா weight of the new students எவ்வளவு? 54 kg. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? 54 kg புரியுதா? சோ லாஸ்ட் क्वेश्चनல எப்படி பண்ணுவோமோ அதே ஃபார்மட் தான் இது. நெக்ஸ்ட், the average age of 15 employees in a company is 30 years. If the manager's age is included, the average age becomes 31 years. Find the manager's age. ஈஸியா இருக்குமா? இந்த சம சால்வ் பண்ணலாமா? சோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை செக் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். கிளியர்? சோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 15 எம்ப்ளாயிஸ், 15 எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா? சோ அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு? 30 தானே. இப்போ மேனேஜரோட ஏஜ் இன்க்ளூட் ஆகும்போது, மேனேஜர் ஒரு பர்சன் தானே, அப்போ 15 ஆகவங்க 16 மாறுவாங்களா இப்போ? சோ இவரோட ஏஜ் இன்க்ளூட் ஆகும்போது எல்லாரும் என்ன ஆவாங்க? 31 ஆவாங்க. கிளியர்? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே இப்போ மேபி 30 இருக்காங்க. இப்போ புதுசா மேனேஜர் வந்ததுக்கு அப்புறமும் ஆவரேஜ் 30 தான் இருக்குன்னா ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆவரேஜ் 30 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம்.
ரைட்டா? பட் இங்க என்ன ஆகுது, ஒரு 1 அதிகமா இருக்கு. ஆல்ரெடி எல்லாருமே 30 இருந்தாங்க. பட் இந்த மேனேஜர் உள்ள வரனால ஆவரேஜ்ல 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ்ல 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன மீனிங், அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே 1 அதிகமா இருக்கணும். அப்ப அங்க 16 இருக்காங்களா, 16க்குமே 1 இன்க்ரீஸ் ஆயிருந்தா மட்டும்தான் அது ஆவரேஜ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். கிளியர் தானே? சோ அப்ப 16 into 1 எவ்வளவு வரும், 16. 16 into 1 16. ஓகேவா? அப்போ இந்த மேனேஜர் உள்ள வரும்போது கொண்டு வந்த எக்ஸ்ட்ரா மற்றவங்களை விட அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்கன்னா 16 அதிகமா வச்சிருந்தாங்க. அப்போ ஆல்ரெடி ஆவரேஜ் வந்து 30, இந்த மேனேஜர் எக்ஸ்ட்ரா வந்து 16 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ மேனேஜரோட ஏஜ் எவ்வளவு, ஆல்ரெடி இருக்கிறவங்களோட ஏஜ் வந்து 30, மேனேஜர் அவங்களோட 16 அதிகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்த எக்ஸ்ட்ரா தான் எல்லாரும் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ அவங்களோட 16 அதிகமா இருக்காங்க. அப்போ மேனேஜர் எவ்வளவு இருப்பாங்க, 30 + 16 46. ஏஜ் வந்து 46. கிளியர்? புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ இது வரைக்கும் கிளியரா புரியுதா? ஸோ இந்த 5 சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் சம்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.